வணக்கம். எல்லாம் வல்ல காலபைரவர் ஆன்மீக நிலையம் மூலியமாக நம்ம மக்களுக்கு இலவசமாக சில மாந்திரீக பயிற்சிகள் சொல்லித்தர போகிறேன். அதை நீங்களே எளிமையான முறையில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். அதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, பொதுமக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா விதமாக அமைச்சிக்கிற மாதிரி மாற்றி கொடுக்க முடியும். கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மந்திர வித்தைகளை பயன்படுத்தி நீங்களே எல்லா விதமான நன்மைகளும் பொதுமக்களுக்கு செய்யலாம். இப்போ எந்த ஒரு உபாசனையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, முதல்ல கணபதி வழிபாடு செஞ்செடுத்தேன், இல்லை கணபதி சித்தி எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த தெய்வங்கள் உபாசனை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் முன்னாடி ஓம் என்ற அந்த ஒரு பிரணவ வார்த்தையை சொல்லிட்டு நம்ம எந்த மந்திரமாக இருந்தாலும் உச்சரிக்கிறோம். காளியாக இருந்தாலும் சரி, கருப்பு சாமியாக இருந்தாலும் சரி, எச்சினியாக இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரம் சொன்னாலும் முன்னாடி அந்த ஓம் என்ற எழுத்து தான் பிரணவம். அது அந்த ஓம் சொன்னாலே போதும். நீங்கள் தனியாக கணபதி மந்திரம் சொல்லி உபாசனை பண்ணணும்னு தேவையில்லை, கணபதி சித்தி எடுக்கணும்னு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில பேரோட தங்களுடைய மன ஆறுதலுக்காக வேணால் கணபதி சித்தி எடுத்துக்கலாம். அதாவது எளிமையான முறையில் இருக்கிறதுல 11 நாளில் சித்தி ஆகிற மாதிரி ஒரு கணபதி இருக்கார். அந்த கணபதியுடைய மந்திரத்தை அதை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் நாள் மாந்திரிக பயிற்சியில் நான் உங்களுக்கு கணபதியிலேருந்தே நான் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடிய கணபதி பார்த்திங்கன்னா 11 நாளில் சித்தி ஆயிரும். அந்த கணபதியினுடைய பேர் பார்த்திங்கன்னா கணநாதர் கணபதி. அவருக்குள்ள மந்திரத்தை நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இதான் அந்த மந்திரம். ஓம் ரீம் அங்கு உங்கு சிங்கு கணதேவாய நம. இது கணநாதர் கணபதியினுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை வெறும் நீங்கள் 11 நாள் சொன்னால் போதும். இது முதல் நாள் நீங்கள் உபாசனை ஆரம்பிக்கிற அன்றைக்கி எப்பவும் போல் தேங்காய், வாழைப்பழம், அவல் பொரிகளில் கணபதிக்கு பிடிச்ச படையல்கள்லாம் நீங்கள் போட்டு ஒரு சின்ன ஒரு அருகம்புல் இல்லை மஞ்சளில் பிடிச்சி வச்சு கூட நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாத ஃபோட்டோ படம் விக்கிரகங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிற அன்றைக்கி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன மண் கலையுமோ இல்லை செம்போ வாங்கிக்கோங்க. அது நிறையா நீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மாட்டுக்கோமை, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு 5 மாவிலைகள் இல்லை 9 மாவிலைகள் இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி அந்த தேங்காயை வச்சு அந்த கலசத்தை நீங்கள் வெறும் தரையில் வைக்காமல் கீழே ஒரு வாழை இலை விரித்து பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே அந்த கலசத்தை வச்சு இந்த மந்திரத்தை ஓம் ரீங் அங்கு உங்கு சிங்கு கணதேவாய நம்ம இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 107 தடவை 11 நாள் சொன்னீங்கனாலே போதும். இந்த கணநாதர் உங்களுக்கு சித்தி ஆயிடுவார். அதுக்கப்புறம் இவரை வச்சு நீங்கள் என்ன தெய்வங்களை உபாசனை பண்ணி கூப்பிட்டாலும் சரி, அந்த தெய்வங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு ஓடி வரும். அதாவது இப்போ மாந்திரிக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, இல்லை சித்தர்கள் முறையிலையும் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு முதல்ல கணபதி மந்திரம் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. சில பேர் நம்ம மந்திரம் சொல்ல முடியாதுல, சும்மா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சு குங்குமம் வச்சு அருகம்புல் வச்சாது அந்த மாதிரியாவது ஆரம்பிச்சுக்கிட்டாலே போதும். தனியாக நம்ம மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய மன சாந்திக்காக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வங்களை தரும். இப்போ புதுசாக ஏதாவது ஒரு உபாசனை பண்ணுறாங்க, இப்போ காளியோ முருகனோ எந்த தெய்வங்களை உபாசனை பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்களும் உங்களுக்கு நிறைய சோதனை கொடுக்கும். அந்த தெய்வங்களும் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை நீங்கள் போட ஜென்மத்தில் செஞ்ச கர்மாக்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கும். இவன் உபாசனை பண்ணுறா, இதை உபாசனை பண்ணி முடிச்சோன்னா இவனுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், இந்த உபாசனையை எப்படியாவது கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளோ இல்லை யாரும் உங்களுக்கு செய்வனை செஞ்சுருந்தாலோ இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த உபாசனையை கெடுப்பதற்காக சில தீங்குகள் செய்யும். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லும்போது முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கெட்ட சக்தியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. பண இழப்பு ஏற்படாது. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கணநாதர் மந்திரம் சொல்கிறதுனால செல்வ இழப்பு, பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஏற்படாது. நிறைய பேர் தொழில் செய்வாங்க, எங்களுக்கு காசு பணம் வருமானம் எதுவுமே வரல அப்படிங்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு செல்வம் சேரும். மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் சொல்கிறதுனால முதல்ல உங்களுக்கு செல்வம் சேரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளுடைய மூலாதாரத்திலேருந்து அனலானது, நெருப்பானது நல்ல சுழிமுனையை நோக்கி நமக்கு அந்த 7 சக்கரங்கள் மூலியமாக நமக்கு மேலே வரும். உடம்பு கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும் இந்த கணபதிக்கு. இதுவும் எளிமையான முறையில் எல்லா மக்களும் இந்த மந்திரங்களை சொல்லி உங்களுடைய உபாசனையை ஆரம்பிக்கணும்னு எல்லாம் வல்ல கணபதியினுடைய அருள்னால, நம்ம கணநாதர் கணபதியினுடைய அருள்னால கேட்டுக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா அந்த மந்திரங்களை நீங்கள் நான் சொல்லக்கூடிய இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய மாந்திரீக பயிற்சிகள் இருந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமோடு வாழ எல்லாம் வல்ல காலபைரவருடைய அருளால் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.